மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நள்ளிரவில் சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், என்ன நடந்தது, முழு விவரம்? சௌந்தர்யா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்கிற 16 வயது சிறுவன் என்பவர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்ற சிறுவனுக்கும் அதே போல அவருடைய நண்பர் முத்துமணி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக, முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இருவருக்கும் இடையே அந்த பகுதியில், இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துமணி, அவரது தம்பி ராஜ் மற்றும் குட்டன் சதீஷ், ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகிறார்கள். நேற்று இரவு 2 சக்கர வாகனங்களில் 2 குழுக்களாக வந்தவர்கள் குபேந்திரனை கொலை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பியோடி இருக்கிறார்கள். மதுரையில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்தது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.